நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி, தம்மோடு தனிமையில் வீற்றிருக்கும் சந்தர்ப்பம் எப்போதெல்லாம் எனக்கு கிட்டுகிறதோ அச்சமயத்தில் எல்லாம் என் உள்ளத்தில் தம்மோடு முதல் முறையாக தமக்கு இத்தனை அருகாமையில் இருப்பதாக உணர்கின்றேன். எனது இச்சைகளின் மேல் நான் கட்டுப்பாடுகளை இழக்கின்றேன். ஓர் விசித்திர அனுபவத்திற்கு உள்ளாகிறேன். வாழ்வில் வேறெதும் முக்கியமாக தோன்றுவதில்லை. இந்த தருணங்களை கடந்து வேறு சத்தியங்கள் முன்னின்ற எண்ணமும் எழுவதில்லை. இத்தருணங்களுக்கு முன்பு வெறுமையே தென்படுகிறது. இத்தருணங்களுக்கு பின்பும் வெறுமையே நீடித்திருக்கும். எனது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்குமாறு தம்மிடம் வேண்ட இச்சை உருவாகிறது. எனினும் அச்சம் அதை தடுக்கிறது. ஏனெனில் அந்த கோரிக்கையை தாம் ஏற்க நேர்ந்தால் அந்த பரமானந்தத்தை சகிக்கும் ஆற்றல் என் வசம் இல்லை. பார்வதி, நமக்கு புனர்விவாகம் நிகழ்ந்தது. இதற்கு பின்பும் உள்ளத்தின் நிச்சயங்களை வெளியிட மறுக்கிறாயா? சங்கோஜம் எதற்கு? என் மீது அன்பு உள்ளதல்லவா? இது வினாவா விடையா? எனது வினா யாதெனில் என் மீது இத்தனை அளவற்ற அன்பினை செலுத்த காரணம் யாது? அன்பிற்கு காரணம் அவசியமாகாதது. அதனால் தான் அது சுயநலமற்றது, தூய்மையானது. அன்பிற்கு ஏதேனும் காரணம் இருந்தால் அந்த காரணம் இல்லாது போயின் அன்பு முடிவடைந்து போவது சுபாவமாகுமே. அது அன்பல்ல பார்வதி. அன்பு சாஸ்வதமானது, அழிவற்றது, நிரந்தரத்துவம் பெற்றது. தடையின்றி பிரவாகிப்பது, நிர்மலமானது, தீர்க்கமானது. கூறு பார்வதி. எதை சுவாமி? தற்சமயம் மனதில் உள்ள எண்ணங்களை தாம் ரிஷப ரூபம் தரித்து ஸ்ரீ நாராயணரை மீட்டு வர பாதாளம் சென்ற சமயம் பல காலம் தமது வருகைக்காக காத்திருந்தேன். அச்சமயம் ஒரு கட்டத்தில் தம்மை நான் இழந்து விட்டதாகவே ஒரு உணர்வு தோன்றியது. சிறிது காலங்களாகவே நம் இருவருக்கும் இடையினில் தினம் ஏதேனும் ஒரு புதிய சங்கடம் எழுந்து வந்தது. தாம் என் அருகாமையில் இருந்தும் அந்த நெருக்கத்தை உணர்வதற்குரிய ஆற்றலையும் நான் இழந்திருந்தேன். இன்று தம்மோடு எனக்கு கிடைத்திருக்கும் இந்த தனிமை இன்னும் நீட்டிக்கப்படவே நான் வேண்டுகிறேன். உனது விருப்பம் நிறைவேறும்.
உனது இச்சையை அவசியம் நான் முழுமை செய்வேன். உன் விருப்பம் பூர்த்தியடையாத மட்டும் சிருஷ்டியில் நாம் இருவரும் நிலைத்திருந்தாலும் இதன் சங்கடங்கள் ஏதும் நம்மை நெருங்காத ஒரு அற்புத ஸ்தலத்திற்கு செல்வோம். தம்முடன் மீண்டும் அக்னியை 7 முறை வலம் வந்து 7 வாக்குறுதிகளையும் பகிர்ந்து கொண்டது எனது சௌபாகியமாகும் சுவாமி. தாம் என் வாழ்வை நிறைவு செய்தீர்கள். புனர் விவாகத்திற்கு அவசியமேதும் இல்லை எனினும் அதனால் கிடைத்த ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்மால் தான் நான் சௌபாகியம் பெற்றேன். எனது பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய கர்ம வினையினால் இன்று தம்மை கணவராக அடைந்தேன். தமக்கு நான் மனைவியானேன். என்றும் நான் உன்னை அன்பால் அரவணைப்பேன், அரணாகவும் இருப்பேன். நான் இன்பத்திலும் துன்பத்திலும் என்றும் உனக்கு துணை நிற்பேன். துன்பத்தால் துணிவு இழக்க மாட்டேன். இன்பம் அடைந்தால் பரவசம் கொள்வேன். சுக துக்கங்களை தம்மோடு பகிர்ந்து கொள்வேன்.
எந்த விதமான குறைகளும் இல்லாத என் குடும்பத்தை பரிபாலிப்பேன். ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் அலங்காரங்களில் உனக்கு சுதந்திரம் வழங்குவேன். நியாயமான உனது கோரிக்கைகளை என்றும் நான் நிறைவு செய்வேன். நம் இல்லறத்தில் உன் பங்கானது மகத்துவம் பெறும். தம் இல்லத்தில் மன அமைதியோடு வாழ்வேன். தம் வார்த்தைகள் அனைத்திற்கும் நான் மதிப்பளிப்பேன். ருசிக்கும் நானாவித பலகாரங்களை தமக்காக செய்து தம் அன்னபூரணியாக திகழ்வேன். நீ வழங்கும் உணவின் சுவையை என்றும் நான் போற்றுவேன். நான் எனது இச்சைகளின் பூர்த்திக்காக பெரிதொரு ஸ்திரீயை நாடமாட்டேன். வேறு எந்த ஸ்திரீயும் எனது அன்னபூரணியாகவும் இயலாது. தூய்மையான சிங்காரத்தினால் நான் எனது உள்ளம், உணர்வு மற்றும் உணர்ச்சியினால் ஒத்துழைப்பேன். நீ என் அருகில் இல்லாத சமயங்களில் தர்மம் மற்றும் வேள்விகளில் ஈடுபட மாட்டேன். ஹோமங்கள், பூஜைகள் ஆகிய பணிகளில் தமக்கு வேண்டிய உதவிகளை நான் புரிவேன். தர்மம், கர்மம் போன்ற பணிகளை நிறைவேற்ற தமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு நான் நடந்து கொள்வேன். நான் தம்மையன்றி வேறு எவருடனும் யாகம், தர்மம் ஆகியவைகளில் ஈடுபடுவதை கற்பனையும் செய்ய மாட்டேன். உல்லாசம், தனிமை மற்றும் மனதை மயக்கும் ஸ்தலங்களில் நாம் ஒன்றாய் சஞ்சரிப்போம். தமது வசிப்பிடமே எனது வாசஸ்தலமாகும். ஒரு நாளும் உள்ளத்தால் தம்மை பிரிய மாட்டேன். தவறான சிந்தனைகளுக்கு இடம் தர மாட்டேன். உனது கணவனாக பெறும் பாக்கியத்தை என்றும் நான் தியாகம் செய்ய மாட்டேன். இப்பந்தத்தை நான் இழக்க மாட்டேன். என்றும் எனக்கு உன்னால் நன்மைகளே நிறையும் என்பதை நம்புகிறேன். தம்மை நான் கணவராக ஏற்றதற்கு இங்குள்ள அனைவரும் சாட்சிகள். இன்று முதல் என்னை நான் தமக்காக அர்ப்பணித்துக் கொண்டேன். உன் சமர்ப்பணம் என் மதிப்பிற்குரியது. என் வாழ்வில் எனது இச்சைகளுக்குள்ள மகத்துவத்தினை உனது இச்சைகளுக்கும் வழங்குவேன். உன்னை என்னிலிருந்து வேறாக நான் கருத மாட்டேன். இனி என்றென்றும் நீ என்னவளே, நான் உன்னவனே. புனர் விவாகம் இனிதே நிறைவடைந்தது. இது வறட்சியினால் உலர்ந்துவிட்ட நிலம் சுவாமி. சிறிது க்ஷணங்களுக்கு உன் இமைத்திரையை மூடு பார்வதி. sa sa ma ma pa pa ma ga re sa 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 ma ma pa pa ma
ni 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 pa pa re 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 ga ga re ni pa ni ni pa ga pa pa ga re. இனியேனும் என் விழிகளை நான் திறக்கலாமா சுவாமி? நிச்சயம் பார்வதி. நமது ஏகாந்த வாசத்திற்கான தலம் உனக்கு பிடித்துள்ளதா? பரந்த பிரபஞ்சத்தில் ஈசனின் கற்பனையை காட்டிலும் அதிக அழகானதும் அற்புதமானதும் ஏதும் உள்ளதா? உள்ளது பார்வதி. ஈசனான எனது கற்பனையிலும் அழகானது அற்புதமானது உள்ளது. அதுவே இந்த கற்பனைக்கான உந்து சக்தி. உனது இந்த ரம்மிய தோற்றம், உன் உள்ளத்தின் பவித்திர தன்மை, இன்று முதல் இந்த வனம் பார்வதி வனம் என்று விளங்கப் பெறும். இது நமது மையலின் அடையாள சின்னமாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாமும் எனது அருகில் அமரலாமே சுவாமி. எத்தகைய உணர்வு இது! இதை விளக்கவும் என் வசம் போதுமான வார்த்தைகள் இல்லையே.
எங்கு வார்த்தைகளுக்கு வாய்ப்பில்லாமல் போகிறதோ அங்கு மௌனமே உச்சிதமானது. வார்த்தைகள் விளக்கமளிக்க இயலாத சந்தர்ப்பங்களில் மௌனமே சிறந்த மொழியாகிறது. வார்த்தைகளில் இருந்து விடுபடும் க்ஷணமே பரம சத்தியத்தை உணர்த்தக்கூடியது. இந்த மகிழ்ச்சியே பரமானந்தமாகும். தேவர்களுக்கெல்லாம் தேவரது நெருக்கம் அளிக்கும் மகிழ்ச்சியானது சிருஷ்டியின் எந்த கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சௌபாகியமாகும்.